சார், இயற்கைக்கு புறம்பாக இருந்ததுனால ஒருத்தருக்கு பேரே ஏற்பகை நாயனார். மனைவியை கடவுள் கேட்டால் அனுப்புவானா சார் யாராவது? ஒரு காலத்தில் எல்லாரையும் வீழ்த்தினால இவன் பிள்ளையே இறைவன் கேட்டால் வீழ்த்துவாரான்னு சோதனை வைத்த போதுதான் அதை சாதனையாக மாற்றி எல்லோருக்கும் ஒரு நீதி என்பதை தனக்கும் உரிய நீதியாக இந்த மண்ணில் காட்டியவன் சிறுத்தொண்டன். எல்லாம் வல்ல சந்திரமௌலீஸ்வரர் சிவபெருமானுடைய அருளால் எல்லா நாளும் உங்களுக்கு வளம் சேர்க்கட்டும் என்று சொல்லி இன்றைய நிகழ்வுக்குள் செல்கின்றோம். நாம் அடிக்கடி 12ஆம் திருமுறை என்று சொல்லக்கூடிய தெய்வ சேக்கிடாரால் எழுதப்பட்ட பெரிய புராணத்து பெருமைகளை, சைவத்தினுடைய கருத்து கருவூலத்தை, காலப்பெட்டகத்தை, வாழ்வியல் நூலினுடைய சிறப்பை அவ்வப்போது உள்ளே மூழ்கி சில முத்துக்களை எடுத்து ரசிக்கின்றோம். இன்றைய தினம் பெரிய புராணம் காட்டும் சமூக நீதி என்று அண்மையிலே ஒரு அற்புதமான கட்டுரை படித்தேன். பெரிய புராணத்து பெண்மையை பார்த்திருக்கிறோம், பெரிய புராணத்து அடியார் பெருமைகள் பார்த்திருக்கோம், ஆணடியார்கள், பெண்ணடியார்கள், பெரிய புராணம் காட்டக்கூடிய பக்தி மார்க்கம் என்று பல விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். சமூக நீதி, இந்த சொசைட்டிக்கு அது சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது. அது எப்படி தொடங்குது இறைப்பாடல்? உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்வெளி வேணேன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். இறைவன் பொதுவானவன் என்பதை தொடங்குகிறது. அதில் அப்பூதி அடிகள் அப்படின்னு ஒரு நாயன்மாருடைய வாழ்க்கை. அவர் தான் குழந்தைங்களுக்கு நாவுக்கரசர்னு பெயர் வச்சார். தன்னுடைய வணிக வளாகத்துக்கு நாவுக்கரசர், குடிக்கிற தண்ணீர் பந்தலுக்கு நாவுக்கரசர். அப்போ என்னன்னா, நாவுக்கரசரே போய் அப்பூதி அடிகள்கிட்ட கேட்குறார், நாவுக்கரசர் யார், எதற்காக நீ இவங்க பேரெல்லாம், ஐயோ அதையெல்லாம் நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்க, அவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு அப்பூதி அடிகள். வந்திருக்கிறது நாவுக்கரசர்னு அவருக்கு தெரியாது. ஆனால் ஒருவர் மீது கொண்ட அன்பால் பார்க்காமலே உண்மையான மனிதநேயத்தையும் பக்தியும் செலுத்துவது தான் பண்பு என்பதை உலகத்தின் முதல் ரசிகர் மன்றத்தை வைத்து சமூக நீதியை இந்த மண்ணில் நிலைநாட்டியவர் அப்பூதி அடிகள். நீங்கள் அப்படி பார்க்கணும். சிறு தொண்டருடைய கதையை படிக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? அவர் பிள்ளைக்கறி கடவுள் கேட்டார், சிறு தொண்டரே கொடுத்துட்டாரு. திருவெண்காட்டு நங்கை 10 மாதம் சுமந்த தாயே அரித்தி கொடுத்தா, சந்தன நங்கை எடுத்தா, இந்த 3 கொடுத்ததுனால சீராளன் ஓடி வந்தான். அப்படி அல்ல. சிறு தொண்டன் ஒரு காலத்தில் ஒரு படையினுடைய தளபதி. யாராலும் வெல்லப்படாத மன்னர்களையெல்லாம் வென்று தன் மன்னனுக்கு பெருமை சேர்த்த போது, எப்படா இவனெல்லாம் இவன் ஜெயிச்சுட்டு வரான், ஆள் வழியா இல்லது தோல் வழியா வாழ்வழியான்னு கேட்டபோது இறைவழி, இறைவனை நம்பி செய்கிறான்னு, ஐயோ இதுக்கு இவன் ஆக மாட்டான், ஆயத்தொழில் மேயத்தொழில் இவனை போய் சாமியே கும்பிட சொல்லுன்னு அமுச்சுட்டார். அப்போ எல்லாருக்கும் சோறு போட்டவர்கிட்ட ஒரு காலத்தில் எல்லாரையும் வீழ்த்தினான்ல, இவன் பிள்ளையே இறைவன் கேட்டால் வீழ்த்துவாரா? நல்லா கேட்கணும். ஒரு காலத்தில் எல்லாரையும் வீழ்த்தினான்ல, இவன் பிள்ளையே இறைவன் கேட்டால் வீழ்த்துவாரான்னு சோதனை வைத்த போதுதான் அதை சாதனையாக மாற்றி எல்லோருக்கும் ஒரு நீதி என்பதை தனக்கும் உரிய நீதியாக இந்த மண்ணில் காட்டியவன் சிறுத்தொண்டன். கண்ணப்பருடைய சரித்திரம் படிங்க. அதில் என்ன தெரியுது? குடுமித்தேவராகிய சிவபெருமானுக்கு ஊனே உறுதுணைன்னு கண்ணை கொடுத்தாருன்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, சிவகோசிரியார் எங்கே வியக்கிறார்னா, ஆகமமும் வேதமும் தெரிந்த எனக்கு பிரசாதம் செய்ய தெரியும், பூ போட தெரியும், பூஜை செய்ய தெரியும். சுவாமிக்கு கண்ணு கேட்டால் நான் மிரண்டு போயிடுவேன்னு நினச்ச போது ஊனுக்கு ஊனே உறுதுணைன்னு சொல்லி உலகத்தில் முதல் கண்தானம் செய்து இந்த சமூகத்தில் புதிய நீதியை நிலைநாட்டினார் அல்லவா? அப்படித்தான் நீங்கள் பெரிய புராணத்தை பார்க்கணுங்கிறார். சார், ஒன்றும் இல்லை சார், மெய்ப்பொருள் நாயனார்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய கதை எதை காட்டுகிறது? குத்திய எதிரியை வீழ்த்துவதற்கு வாளெடுத்து வரான் தளபதி, செய்யக்கூடாது. ஏன்? அவனுடைய வேடம் சிவவேடம், அதுவே நமக்கு தவவேடம் கொண்டு போய் விடுன்னா. சார், இயற்கைக்கு புறம்பாக இருந்ததுனால ஒருத்தருக்கு பேரே ஏற்பகை நாயனார். மனைவியை கடவுள் கேட்டால் அனுப்புவானா சார் யாராவது? தன் பெயரைப் போலவே வாழ்ந்து காட்டி பற்றை துறந்ததினால்தான் அவருக்கு ஏற்பகையார்னே வந்தது. இன்னும் நான் சொல்கிறேன்,
எப்படிப்பட்ட சமூக நீதி! இன்றைக்கி ஏதோ சமூக நீதி பற்றி, சித்தாந்தம் பற்றி, கம்யூனிசம் பற்றிலாம் பேசுகிறோம். உலகத்தில் 12ஆம் திருமுறை தான் உலகத்துக்கே சொன்னது. ஊருக்கே வறுமை சார். அப்பர் பெருமான் இறைவனிடத்தில் பாடி படிக்காசு பெறாரு. அதை நாட்டினுடைய பஞ்சத்திற்கு போக்கினார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கண்மூடி திருநாவலூரில் உருண்டு பிறண்ட அந்த மூர்த்தியார் யார் வீட்டுக்கு முன்னாடி எவ்வளோ நெல் மழையோடு இருந்தாலும் அது வண்டி அளவு இருந்தால், அது கையளவு இருந்தால் அவங்கவுங்க அப்படியே எடுத்துக்கலான்னாரு. இதுதானே கம்யூனிச சித்தாந்தம். அவங்கவுங்களுக்கு உரியதை அவங்கவுங்களுக்கு கொடுத்தது தான் பெரிய புராணம் சார். கமலவதி கதையை படிக்கும்போது கூட தன் பிள்ளை ராஜாவாவான்னு நினைக்கல, இந்த மண்ணில் சிவாலயங்கள் தலைக்குங்கிறதுக்காக தன்னை தலை குப்புற கட்ட சொன்னான். காரைக்கால் அம்மையாரை நீங்கள் உளவியலாக பாருங்கள். ஒரு பெண் துறக்க முடியாதது அழகு சார். அந்த அழகை துறந்து பேய் உருவம் எடுத்து எம்மை பேணும் அம்மைகான்னு, அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பின் விடைந்த ஆரமுதேன்னு சொல்கிற எம்பெருமான் பார்வதியவே நடுங்கச் செய்தார். அதை விட மங்கையர் கரசி கூன்பாண்டியனை நிமித்தினது முக்கியமல்ல, எந்த சைவத்திற்கு தடை போட்டாரோ அந்த திருநீர் இன்றைக்கு நாமெல்லாம் நெற்றிகளே மந்திரமாவது நீரு வானோர் துதிக்கப்படுவது நீருன்னு திருநீற்று பெருமை நிலை பெறுவதற்கு மறைத்து மறைத்து தன்னுடைய மான்கல்யத்திலும் மார்பிலும் பூசிய அரசி மங்கையர் கரசி. ஒரு சடையனார் வாழ்க்கையும் இசைஞானியார் வாழ்க்கையும் குலைச்சிறையார் வாழ்க்கையும் படிக்கின்ற போதுதான் இன்றைய சமூக நீதி பேசுபவர்களுக்கெல்லாம் அன்றே வழிகோலாய் திகழ்ந்தது எங்கள் சேக்கிழார் பெருமான் எழுதிய பெரிய புராணம். இன்றைக்கும் சொல்கின்றேன், பல சமூக நீதிக்கு உண்மையான புராணம் எது என்றால் பெரிய புராணம்தான் வித்து. அந்த வித்தை பிடித்தால் நாம் வீழ்ந்து விடாமல் இருக்கலாம்.